الحمد لله الحمد لله قدم من شاء بفضله وأخر من شاء بعدله لا يعترض عليه ذو عقل بعقله ولا يسأله مخلوق عن علة فعله هو الكريم الوهاب حازم الأحزاب ومنشئ السحاب ومسبب الأسباب وخالق الناس من تراب من اهتدى به ما ذل ومن اتقاه ما زل ومن اعتز به عبادا ومن طلب غناه ما قل له الكبرياء والجبروت عز وجل ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அகில உலகத்தை படைத்து அதை பரிபாலித்து பக்குவப்படுத்தி வரக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவருடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவருடைய உற்றார் உறவினர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், மேலும் இங்கு குறிப்பிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், மேலும் நம் அனைவருடைய குடும்பத்தார்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுவாக. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, ரமபான் என்றால் சுட்டரிக்கும் காலம் என்று பொருள். இந்த ரமபான் என்கின்ற மாதத்தை ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலும் அனுசரித்து வந்தார்கள். நோன்பென்கின்ற கிருகையும் ஆரம்பத்தில் இருந்தே இருக்கிறது. ஆனால் இந்த ரமபானும் நோன்பும் ஒரு இடத்தில் சங்கமித்து சிறப்பிற்குண்டானதாக மாற்றப்பட்டதென்றால் ஷஹ்ரு ரமபான் அல்லதி உன்சில ஃபீ ரமபானுக்கும். ஆனால் அன்பானவர்களே, இந்த அல் குர்ஆன் வெறுமனே செவிதாழ்த்தி கேட்டு கடந்து போவதற்கு மட்டும்தானா? குர்ஆன் வெறுமனே குர்ஆனை திலாவத் செய்து அல்லது அழகிய துணியில் ஓதி மறைவது தான் குர்ஆனை அணுகுகின்ற முறைமை என்று அடையாளப்படுத்துகிறதா என்றால் இது மட்டும் இபாதத்தாக இஸ்லாமிய மார்க்கம் கன்செப்ட் பண்ணையில் எடுத்துக்கொள்ளையில ஏற்கையில் பெரிய ரப்புல் ஆலமீன் அச்சுறுத்தும் விதமாக, எச்சரிக்கை ஊட்டும் விதமாக ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்கிறார். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى. நாள மறுமையில் எவர் ஒருவர் இந்த உலகத்தில் நம்முடைய திக்ர புறக்கணித்து வாழ்ந்தாரோ, மஈஷதன் வன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்வை நாம் உலகத்தில் நசீபாக்குவோம். மேலும் சொன்னார் ரப்புல் ஆலமீன், வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, நாள மறுமையில் அவரை குருடரா நாம எழுப்புவோம். அன்பானவர்களே, இறைவண்ட திக்ர, இறைவண்ட வார்த்தையை புறக்கணிக்கிறது என்றால் என்ன? ஒன்று ஓத மறுத்தல், இரண்டாவது சிந்தனை செய்ய மறுத்தல், மூன்றாவது நடைமுறைப்படுத்த மறுத்தல். இந்த மூன்றில் ஒன்று இருந்தாலும் அவர் இந்த திக்ரை புறக்கணித்ததாக ஆகும். அதனால்தான் இதற்கு என்ன தண்டனை என்றால், நாள மறுமையில குருடராக அவர் எழுப்பப்படுறார்.
எழுப்பாட்டிய பின்னால் ரப்புல் ஆலமீனிடத்தில் அவர் கதைக்கிறாரு, பேசுறாரு. எப்படி சொன்னா, قال ربي لم حشرتني أعمى وقد كنت بصيرا. யா ரப்பே, என்னுடைய இறைவனே, எனக்கு உலகத்தில் ஜீவிக்கிற போது எனக்கு கண்கள் இருந்தது, நன்றாக பார்வை இருந்தது. ஆனா இப்ப நான் குருடனாக எழுப்பப்பட்டிருக்கிறேனே, ஏன் என்று கேட்பான. அது அப்படித்தான் ரப்பு பதில் சொல்வான். أتتك آياتنا فنسيتها اليوم عليك تنسى. ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், எப்பா எந்த திக்ர நீ மறந்து வாழ்ந்தால்ல, எந்த திக்ர, எந்த நினைவூட்டல, எந்த குர்ஆனுடைய வசனத்தை கடந்து போனல்ல. செவிமடுத்த சில பேர் செவிமடுக்கையில, சில பேர் செவிமடுத்தாங்க ஆனா சிந்திக்கையில, சில பேர் சிந்திச்சாங்க செவிமடுத்தாங்க நடைமுறைப்படுத்தையில. அப்படின்னா நீ இந்த திக்ர மறந்த இல்ல. وَكَذَلِكَ الْيَوْمَ تُنْسَى. ஒன்ன நான் இந்த நாள்ல மறந்து போனேன். அன்பானவர்களே, ஏனைய மாதங்களை விட குர்ஆன் காதில் வந்து அடைக்கிற அளவுக்கு குர்ஆனை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் செவிமடுக்கிறோம். ஆனா இத வெறுமனையே செவியேற்பதற்கு மட்டும்தானா என்றால் இல்ல, ஊடுருவ செய்யணும் கல்புக்கு, நம்முடைய இருதயத்திற்கு இதை ஊடுருவ செய்யணும். அதை செய்கிறோமா? செய்தால் வாழ்வில் என்ன நடக்கும் என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை எனக்கும் உங்களுக்கும் சமர்ப்பணம் செய்யலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது களத்தில் கலந்து கொள்றாங்க. உஹது களத்தில் கலந்து கொண்டா நமக்கு தெரிந்தது மிகப்பெரிய பாரிய ஒரு தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட பின்னால இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தேகங்கள் எல்லாம் காயப்படுத்தப்பட்டு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமாக தாக்கப்படுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் சல்லடையாக ஆக்கப்படுகிறார்கள். பலர்களும் உறுப்புகளை இழந்தவர்களாக துடிதுடித்துக் கொண்டு கிடக்கிறார்கள். அந்த வேளையில பல சஹாபாக்கள் புறமுதுகிட்டு ஓடி மலைக்கு மேல ஏறுறாங்க. ஏறின பின்னால ஒரு கூட்டத்தை அபு சுஃபயான் போன்ற பெரும் பெரும் மக்கமா நகரத்தினுடைய பிரமுகர்கள் ஏற்பாடு செய்து இந்த கூட்டத்தை திருப்பி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி எல்லோரும் மேலே ஏறி திரகாத்திரமா போஷாக்கான இல்லை, அங்கங்க உறுப்புகளை இழந்து அவங்கவுங்க மயக்கம் போட்டு விழுந்து ரத்தம் ப்ளீடிங் போயிட்டு இருக்குது. பலரும் தளர்ச்சியா இருக்கிறாங்க, வேதனையா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயப்படுத்தப்பட்டு விட்டார்கள் என்ற கடுமையான ஒரு மன நிலையில இருந்துகிட்டு இருக்காங்க, வெம்பின நிலையில இருக்கிறாங்க. ஒரு படை வருது. அபு சுஃபியான் போன்ற பிரமுகர்கள் ஒரு படையை பயண கூட்டத்தை அனுப்புறாங்க. அவர்கள் வருகிறார்கள். அதாவது ரப்புல் ஆலமீன் சொல்றார், இத قال لهم الناس ان الناس قد جمعوا لكم فاخشوهم. உங்கள்கிட்ட ஒரு மனிதர்களுடைய கூட்டம் வந்துச்சு, அவங்க உங்களை பயமுறுத்துறதுக்காக வந்தாங்க, ஆனா நீங்க பயப்படையில. பயண கூட்டம் வந்துச்சு, நீங்க பயந்துருக்கணும். திருப்பி வர்றாங்க, உங்களை ஒட்டுமொத்தமா தொடச்சி எரியறதுக்கு வர்றாங்கன்னு சொல்லி அனுப்பப்படுது. வந்து செவிமடுத்த பின்னால அவங்க சொன்ன பின்னால உங்களுக்கு பயம் வரையில, பயமுறுத்த வந்தாங்க, நீங்க பயப்படையில. அவர்களுடைய ஈமான் அதிகரித்தது. ஈமான் அதிகரித்ததற்காக அவர் சொன்ன புரோஜித்த வார்த்தை وقالوا حسبنا الله ونعم الوكيل. எங்கட ரப்பு எங்கட காரியத்தை வழிநடத்த போதுமானவன் என்றார்கள். அன்பானவர்களே, இதோடு வரலாறு முடியல. இந்த வசனம் பணக்கத்த வசனமாக 3வது அத்தியாயத்தினுடைய 103 வசனங்கள் கிட்டத்தட்ட அதே நேரத்தில் இறங்குது. இந்த மலை கிளங்குற சம்பவம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இறங்குது. இந்த வசனங்கள் அவர்களுக்கு இறங்கிய பிற்பாடு அபு சுஃபியான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மேல நிற்கிறாங்க. மலைக்கு மேல காயமட்டு கீழே அபு சுஃபியான் இருக்கிறார். அபு சுஃபியான் முஸ்லிம் படையப்பா சொன்னாரு, உலுவல் ஹுபல் உலுவல் ஹுபல் உலுவல் ஹுபல்.
ஹுபல் தான் உயர்ந்தவர், ஹுபல் தான் உயர்ந்தவர், ஹுபல் தான் உயர்ந்தவர். இந்த ஈமான் கொண்டவங்க வாயை கப்சிப்பு ஆகியிருக்கணும்ல நடந்த நிகழ்வுக்கு. ஆகையில அவங்க பதில் சொன்னாங்க. யாருக்கு? அபூ சுஃபியான் திடகாத்திரமா இருக்கான், படம் பின்னாடி அடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தாக்கத்து இருக்குது. முஸ்லிம்கள் பதில் தர்றாங்க, அல்லாஹு அஅலா அஸ்ஸ வஜல், அல்லாஹு அஅலா அஸ்ஸ வஜல், அல்லாஹ் தான் மிக உயர்ந்தவன், உங்களுடைய ஹுபல் உயர்ந்தவர் அல்ல. உங்களுடைய ஹுபல் உங்களுக்கு காப்பாற்ற நீ நினைக்கிற, அது காப்பாற்றுகின்ற இறைவனாக அவர்கள் பார்த்த கடவுள். ஆனா உங்ககிட்ட ஹுபல் இருக்கிறாரு, எங்க கிட்ட ரப்பு இருக்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், மௌலாலக்கும் மௌலா மௌலாலன், எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க, கடவுள்களின் உதவி இருக்கிறது, உங்களுக்கு உதவி எதுவும் இல்லை. அவங்க எதிரி நம்மட முஸ்லீம் பட சொல்லுது, அல்லாஹு மௌலானா ஓலா மௌலாலன், எங்கட ரப்பு எங்கட அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாவலனா இருக்கான், அவன் எங்களை காப்பாற்றுவான், அவனே எங்களுக்கு பாதுகாவலனா இருக்கிறான். அவங்க பதில் அடி வாங்கிட்டு சொல்ற வார்த்தை. அது மட்டும் இல்லை அன்பானவர்களே, அதே மாதிரி சில வார்த்தையை புரோஜிக்கிறாங்க. பத்ருக்களம் எங்களுக்கானது, எங்களை நீங்க தோக்கடிச்சீங்க. உஹது களத்துல நாங்க உங்களுக்கு பதிலுக்கு பதில் கொடுத்துட்டோம், சத்தமா வீர வசனம் பேசுறார் அபூ சுஃபியான். உடனே முஸ்லிம்கள் சொன்னாங்க, லா சபா, இரண்டும் சமம் இல்லை. உங்களிடத்துல மரணம் அடைந்தவர்கள் பின்னார், எங்களிடத்துல மரணம் அடைந்தவர்கள் சுவனத்தில் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த வசனம் இவர்களுடைய உள்ளத்தை உறுதிமிக்கதாக. நான் கேட்கிறேன், நம்ம கடினமான வாழ்க்கையினுடைய நிராயுதமான ஒரு சூழ்நிலையில கவலை, நெருக்கடி, கஷ்டம் எல்லாம் அழுத்தி கொண்டிருக்கிற வேளையில யாராவது ஒருத்தர் நமக்கு நசீஹத்தின் அடிப்படையில் குர்ஆனுடைய வசனம் ஓதுனா நம்மளோட உள்ளம் ஆறுதலாக தான் வரும். பலர்களுடைய உள்ளம் ஆறுதலாகிறது இல்லை. ஏண்டா குர்ஆனோட வலிமை, குர்ஆனுடைய தாக்கத் நம்முடைய உள்ளத்துல ஆழமா இல்லை, அதனுடைய சிறப்பம்சம் விளங்க இல்லை. நாம் குர்ஆன் ரப்புல் ஆலமீன் சொல்றா, அஃபமின் ஹாதல் ஹதீஸ் தஅஜபூன், நீங்கள் இந்த குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறீங்க. ஓ சுப்ஹானல்லாஹ், எப்படி அறிவியலாம் பேசுது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே, அதான் சொல்றீங்க. வதல்ஹகூன், இதை பார்த்து மகிழ்ச்சியில அடைகிறீங்க. வலா தபுகூன், நீங்கள் அழுவது இல்லையே, நீங்கள் சிரிக்கிறீர்கள். மாஷா அல்லாஹ், குர்ஆன் எங்களுக்கு இறங்கியது, நாங்கள் உயர்ந்த சமுதாயம், நாங்கள் சிறப்புமிக்க சமுதாயம் சொல்லுறீங்க. சரிதான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அதை கொஞ்சம் பெருமை தான் அடிக்கிறீங்க. நீங்க அதை சிந்திச்சு அழுவது இல்லையே. மேலும் அல்லாஹ் கேட்கிறார், வான்தும் சாமிதும், நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்களே, ரப்பு கேட்கிறார். அன்பானவர்களே, இந்த குர்ஆன் பலர்களுடைய உள்ளத்தையும் மாற்றியது. பார்க்கிறோம் வரலாறு. அபு லைஸ் அப்படின்னு ஒரு கோத்திரத்தை சார்ந்த ஒருவர், தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய கிரதத்தில் சொல்லக்கூடிய ஒரு வரலாறு சபபு நுஸுலோடு சொல்கிறார். மக்கமா நகரத்திலிருந்து மதினமா நகரத்துக்கு ஹிஜ்ரத் போகி கொண்டிருக்கிற ஒரு காலம். அந்த கால நேரத்தில் ஒரு நபர் இஸ்லாமியர், அவருடைய பெயர் குறிப்பிடப்படலை. அவர் என்ன செய்யறாருன்னா, இங்கே இருந்து மதினமா நகரத்துக்கு போகணும். ஆனா உடல்நல சரியில்லை, ரொம்ப குன்றிய நிலையில இருக்கிறார், நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார். அந்த வேளையில குடும்பத்தாட்ட சொல்றாரு, எனக்கு ஹிஜ்ரத் போகணும்னு ஆசையா இருக்கு, சொல்லி நான் போயே ஆகணும்னு சொல்லி ரொம்ப கட்டாயமா நிற்கிறாரு. குடும்பத்தார்கள் சொன்னாங்க, உங்களுக்கு ஜாயிஸ் இல்லை தந்தையே. மனைவிலாம் சொல்றாங்க, நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லி. உடனே அவர் சொல்றாரு, ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாரு, எனக்கு எது தெரியுமா பயமா இருக்கு,
قالوا ألم تكن أرض الله واسعة فتهاجروا فيها. மலக்குல் மௌத்த அல்லாஹ் இப்படியானவர்கிட்ட சாட்டி விட்டு கேட்பானாம், உங்களுக்குத்தான் பூமியில விசாலமான போக்கு இடம் இருந்ததே, நீங்கள் ஏன் போகையில? ஹிஜ்ரத்து போற வாய்ப்பு உங்களுக்கு இருந்தும் நீங்கள் ஹிஜ்ரத்து போகாம இங்க நெருக்கடியான இஸ்லாத்தை பேண முடியாத ஒரு நெருக்கடியான இந்த காலகட்டத்தில் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க ஏன் சிரமப்பட்டீங்க? ஹிஜ்ரத்து போயிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு வசனத்தை இறக்கி, இப்படியாக மறுதலித்து வாழ்ந்தவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. எனவே இந்த வசனத்தை கண்டு அஞ்சுகிறேன், நான் ஹிஜ்ரத்து போயே ஆக வேண்டும், என்னை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துடுங்க குடும்பத்தில். இது நசிஹ செய்றாங்க, வசிய செய்றாங்க, தூக்கிட்டு போறாங்க, குடும்பமா தூக்கிட்டு போறாங்க. இந்த அபுலை கோத்திரத்தில் உள்ள அந்த நஃபரை தூக்கிட்டு போற வழியில அவர் தன்ஈம் என்கின்ற இடத்துல வஃபாத் ஆகிறார், மரணிச்சிடுறார். இந்த மரணத்திற்காக ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தை அருளினார். பாருங்க, குர்ஆன்ல ரப்பு சொல்றார், வமை சூரத்து நிசால 100வது வசனம், وَمَنْ يَخْرُجُ مِنْ بَيْتِهِ مُهَاجِرًا إِلَى اللَّهِ وَرَسُولِهِ ثُمَّ يُدْرِكُهُ الْمَوْتَ فَقَدْ وَقَعَ أَجْرُهُ عَلَى اللَّهِ. ஹிஜ்ரத்துக்காக ஒருவர் பயணப்பட்டு வெளியேறிய பின்னால அவருக்கு மரணம் என்ற ஒன்று சம்பவிச்சிட்டா அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஜ்ருஹு அலல்லாஹ், அவருடைய கூலி வீணடிக்காம அல்லாஹ்விடத்துல கிடைச்சிடும். அன்பானவர்களே, போய்தான் ஆகணும் அப்படின்ற சூழல் அவருக்கு இருந்தாலும் அவருடைய உடல்நல அந்த தாக்கத்து இல்லை. ஆனா அவரை பயமுறுத்தியது, அவரை இதன் பால் ஊக்குவித்தது, தூண்டியது குர்ஆனுடைய வசனம். அன்பானவர்களே, இது மட்டுமல்ல, சஹாபாக்களை மட்டும் இது திருத்தவில்லை. பெரும் பெரும் மாந்தர்களாக பார்க்கப்படுகிற ஃபுதைல் பின் இயாத், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற நல்லோர்களை மாற்றியது. ஃபுதைல் பின் இயாத் இன்றைக்கு தப்லீகில் மிகப்பெரிய அவுலியாவாக பார்க்கப்படக்கூடியவர். உண்மையிலேயே அவர் நல்லடியார், நல்ல அமல்களை புரிந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு அவரை வேறு விதமாக மாற்றினார்கள், அது வரலாறு வேறு. ஆனால் உண்மையான ஃபுதைல் பின் இயாத் என்று சொல்லப்படுகிற அந்த நல்லடியார் மிகச்சிறந்த ஒரு ஆபித், மிகச்சிறந்த ஒரு ஆலிம், மிகச்சிறந்த ஒரு ஃபத்வா கொடுக்கிற முஃப்தி. அப்படியான அந்த ஃபுதைல் பின் இயாத் முதல்ல ஆரம்பத்தில் எப்படி இருந்தா தெரியுமா? மதீனா நகரத்துல, மக்கமா நகர பஜார்ல, சூக்ல வியாபாரிகள்லாம் வியாபார பொருளை வணிகம் செஞ்ச பின்னால வாங்கினவங்கிட்ட சொல்லுவாங்க, இந்த ஃபுதைல் பின் இயாத்னு ஒருத்தர் இருக்காரு, கவனமா இருந்துக்கிறங்க, ஆட்டையை போட்டுருவாரு, களமாண்டுருவாரு, உஷாரா இருந்துக்கிறங்க. ஆடு மாடு வியாபாரிகள்லாம் இதை அடிக்கடி சொல்லுவாங்க, ஃபுதைல் பின் இயாத் இருக்காரு, கவனமா இருங்கன்னு சொல்லி. அன்றைய காலத்துல பிள்ளைகள் சாப்பிடலன்னு சொன்னா, அடே ஃபுதைல் பின் இயாத்தை பிடிச்சி கொடுத்துவேன் அப்படின்னு பயமுறுத்துற அளவுக்கு ஒரு, இன்னைக்கு சொல்ற பரிபாசையில சொல்ற மாதிரி பூச்சாண்டியாக பார்க்கப்பட்டவர். அந்த அளவுக்கு மோசமாக சமுதாயத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டவர். ஆரம்பத்தில் இரவு ஆடா வீடுகளினுடைய ஓடுகளை எல்லாம் கழட்டிட்டு உள்ளக்கு இறங்கி திருடக்கூடிய ஒரு நாள் அப்படித்தான் ஓட்டை கலட்டி கிட்டு இருக்கும் போது அந்த ஓட்டு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார். أَلَمْ يَأْنِ لِلَّذِينَ آمَنُوا أَن تَخْشَعَ قُلُوبُهُمْ لِذِكْرِ اللَّهِ. يَأْنِ لِلَّذِينَ الْآن என்று பொருள். இந்த நொடி வரையிலுமா உங்களுக்கு இறைவனை நினைவு கூற, இறைவனின் பால் மீள நேரம் பெறவில்லை என்று அந்த வசனம் பேசுது. அந்த வசனம் தன்னோட பேசினதா எடுத்துக்கொண்ட ஃபுதைல் பின் இயாத் அந்த ஓட்டுக்கு மேல இருந்தே அழுகிறார். இறைவன்கிட்ட கையேந்தி பிரார்த்தித்து, இறைவா என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடு,
மறுநாள் சுபுகுக்கு போறார், பள்ளிவாசல் தொழுக ஆரம்பிக்கிறார். அங்க இருக்கிற மஜ்லிஸ்களில் எல்லாம் பாடம் கற்று பெரிய ஆலிமாக உலமாவாக ஒரு பெரிய ஆபிதாக பிற்காலத்தில் மாறினார். எது மாற்றியது? குர்ஆனுடைய இந்த வசனம். நான் கேட்கிறேன் அன்பானவர்களே, இறுதியாக எனது கல்வை எந்த பிழையிலிருந்து இந்த வசனம் என்னை மாற்றியது. மாற்றி ஒரு வாரம் என்றா நீங்க ரஹ்மானுடைய அடியார்கள். மாத்தி ஒரு மாதத்துக்கு மேல இருக்கிறதா நீங்க ஒரு முஃமின். நீங்க மாத்தி பல வருஷம் ஆயிட்டுன்னா நம்மட ஈமான யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமீனு ஈமான் கொள்ள வேண்டிய தருணத்தில் இருக்கும். குர்ஆன ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி கிராஅத்து சரியில்லை அல்லது கிராஅத்தின் ஓதல் முறைமையுடைய துனி அந்த அழகிய குரல் வன்மை இல்லைன்னு சொன்னா பள்ளிவாசலே ரேடியோ ஸ்டேஷன் மாத்திர மாதிரி மாத்திட்டு போய்கிட்ட இருக்கிறோமே தவிர்த்து மாத்துறது பிழைன்னு சொல்ல வரையில. ஆனா நீ என்ன அழகா ஓதணும் அந்த காதுக்குத்தானே கொடுக்கிறோம், உள்ளத்துக்கு கொடுத்தோமா? காதுக்கு இனிமையா இல்லைன்னு தானே மாறுறோம். உள்ளத்துக்கு இனிமையா இருக்குது, இந்த உள்ளத்தை மாற்றுது. கேட்க கேட்க எனக்கு பூரிப்படைகிறது. இந்த வசனத்தின் தர்ஜுமாவை பார்க்க ஆவலாக இருக்கிறது என்ற துனி என்கின்ற முறைமை என்னுடைய உள்ளத்தை அடைந்தனவா? யோசித்து பாருங்க. என்ன பத்தி நான் பேசுறேன், உங்களை யாரை பத்தி நான் பேசல. உங்களை பேசுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. என்ன பத்தி நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி ஒவ்வொருவரும் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ளும். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 200களில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மேதை. அந்த காலத்துல முஅத்தஸிலாக்கள் நிரம்பி இருந்தாங்க. முஅத்தஸிலாக்களை பொறுத்தவரையில அவர்கள் குர்ஆனிய சிந்தனையை விட அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறத விட தன்னுடைய சுயமான சிந்தனைக்கு அதீத முக்கியத்துவம் கொடுப்பார். அதன் வகையில குர்ஆன் பெரும் சர்ச்சையான ஒரு விவாதத்தை கிளப்பினார்கள். குர்ஆன் கான மக்லூகுன், அது படைக்கப்பட்டது என்று சொன்னார். குர்ஆன் படைக்கப்பட்டது, இறக்கப்பட்டது அல்ல என்று மறுதளித்தார்கள். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த காலத்துல வாழ்ந்த இமாம் எடுத்துரைக்கணுமா இல்லையா சத்தியத்தை சொல்றாங்க. குர்ஆன் படைக்கப்பட்டது அல்ல, அது இறக்கப்பட்டது. இன்னா நஹ்னு நஸல்னா الذِّكْرَ وَإِنَّا لَهُ لَحَافِظُونَ. நாம இந்த குர்ஆனை இறக்கணும். நுசூலியத்தோடு தான் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை தொடர்பு படுத்துகிறார். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீல் குர்ஆன். இந்த மாசத்துல தான் உங்களுக்கு குர்ஆனை இறக்கணும். நுசூலியத் இருக்குது. இறக்குதல் என்ன பண்பு தான் குர்ஆனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஹல்கியத் இல்ல, ஹுலுகியத் இல்ல, அது படைக்கப்பட்டது இல்ல அப்படின்னு சான்றுகளோடு எடுத்துரைச்சாங்க. ஆனா முஅத்தஸிலாக்கள் அன்றைய அப்பாசிய ஆட்சியாளர்களை தன் கைவசம் வச்சிருந்தாங்க. வச்சுக்கிட்டு இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள கைது பண்ணினாங்க. என்ன நடந்தது தெரியுமா? இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள சங்கிலியால் பிணைத்து தெரு தெருவாக இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இழுத்து கொண்டு வந்தாங்க. தெருவில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் கேலி செஞ்சாங்க, சில பேர் செருப்பை தூக்கி எரிஞ்சாங்க, சில பேர் வாயிலிருந்து எச்சியை துப்புனாங்க, கையில கடக்கிறதெல்லாம் தூக்கி எரிஞ்சாங்க. முஅத்தஸிலாக்கிற வேலை. இப்படியே இழுத்து கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கிறார்கள். 2-3 ஆட்சியாளர்கள் மாறுகிறார்கள். அதுவரைக்கும் அங்கே சிறைச்சாலையில தான் இருந்தாங்க. பின்னால ஒரு நல்ல ஆட்சியாளர் வருகிறார். வந்து ஏன் இமாம் அஹ்மத் இந்த சிறைச்சாலைக்குள் இருக்கிறார் என்று வினவப்படுகிற போது இந்த விவகாரம் எடுத்துரைக்கப்படுகிறது. இதனுடைய உண்மை நிலையை அறிவதற்காக இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் முஅத்தஸிலாக்கும் ஒரு டிபேட் ஏற்பாடு செய்கிறார் அந்த ஆட்சியாளர். அதுல இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால மிகப்பெரிய ஒரு வெற்றி அல்லாஹ்வால் வழங்கப்படுகிறது இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இறுதி முடிவென்னா குர்ஆன் படைக்கப்பட்டது அல்ல, இறக்கப்பட்டது தான் என்று. இந்த நிகழ்வாடல் முடிஞ்சு
அரசர் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோடு இணக்கமாயிட்டார். மக்கள் எல்லாம் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை சந்திச்சு, இமாம் அவர்களே, நீங்க உங்களை மக்கள் தெரு தெருவா இழுத்துட்டு போகையில எல்லாரும் உங்களை அடிச்சாங்களே, காரி மூஞ்சில துப்புனாங்களே, பேசுனாங்களே, நீங்க ஏன் ஒரு பதிலும் அளிக்கையில? பின்னாடி ஒரு பதுவா இருந்தையில அரசர் இருக்கிறாரு, எல்லா மக்களையும் இந்த இவன் தான் துப்புனா, இவன் தான் என்ன அடிச்சான், போட்டு போய் அரசாங்க சிறைச்சாலையில் அடைச்சிருக்கலாம், ஒண்ணுமே செய்யலையே. உடனே இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, என்னை இந்த வசனம் தடுத்தது அப்படின்னு ஒரு குர்ஆன் வசனம் சொல்றாங்க. فَمَنْ عَفَا وَأَصْلَحَ فَأَجْرُهُ عَلَى اللَّهِ. எவர் ஒருவர் தனக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தை பொறுத்து கொள்றாரோ, பொறுத்து கொள்வதன் மூலமாக தன்னை சமாதானம் படுத்தி கொண்டாரோ, فَأَجْرُهُ عَلَى اللَّهِ, அவருடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்குது. إِنَّهُ لَا يُحِبُّ الظَّالِمِينَ, நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்காரர்களை ஒருபோதும் நேசிக்க மாட்டார் என்ற வசனத்தை ஓதிவிட்டு சொன்னார்கள், இந்த வசனம்தான் இவர்களை பழி வாங்குவதை விட்டும் என்னை தடுத்தது. ஜுபைர் பின் முத்தைம் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா நகரத்திலிருந்து பல பிணை கைதிகள் இருந்தாங்க, பத்ர் களத்திலிருந்து பிடிச்சு கொண்டு வரப்பட்டவங்க. மக்கமா நகரத்தில் உள்ளவர்களில் பல பிரமுகர்கள் இந்த ஜுபைர் பின் முத்தைம் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்கல. அப்போ இவரைத்தான் பிணை கைதிகளை விலை கொடுத்து வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அனுப்புனா அங்க ஜுபைர் பின் முத்தைம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போறாங்க. அப்ப சஹாபி இல்ல, அவங்க போனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போகும்போது மகரிப் நேரம் இருட்டிட்டு சந்திச்சு பேச போகையில மகரிபுடைய நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தக்பீரை கட்டி சூரத்து தூர் என்கின்ற 52வது அத்தியாயத்துடைய வசனத்தை துவங்குகிறார். 53வது அத்தியாயத்துடைய 52வது வசனத்திலிருந்து துவங்குகிறார். துவங்கி ஓதுகிறார்கள், ஓத ஆரம்பிக்கிறார்கள். சில கேள்விகளை அல்லாஹ் அடுக்கிறார். இவர்களை இவர்களாக படைத்துக் கொண்டார்களா? இவர்களாக உலகத்தை உண்டாக்கி கொண்டார்களா? இவர்கள் கடவுளா அல்லது தன்னைத்தானே இவர்கள் படைத்துக் கொண்டார்களா என்ற வசனம் தொனியில அந்த வசனங்கள் எல்லாம் செவிமடுக்கிறார். சொன்னார், காத கல்புன் யதீம், என்ற கல்வி இந்த வசனத்தை செவிமடுத்த உடனே பறக்கலாயிற்று. பறந்தது என்னுடைய உள்ளம், வேறு ஒரு உலகத்தை காண்பதை போல இருந்தது. அவர் சாகிர் இல்லை, அவர் மஜ்னூன் இல்லை, அவர் பொய்யுரைப்பவர் இல்லை அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொண்டேன்டா. கல்வ பலருக்கும் புரட்டியதன்பானவர்களே. ஆனா இன்னைக்கு நம்மட குர்ஆன் ஓதல் முறைமை, குர்ஆனை டார்கெட் வைத்து ஓதும். ஒரு நாளில் இத்தனை பக்கத்தை முடிச்சோன்னு சொன்னா ஒரு மாசத்துல இத்தனை தடவை ஹத்மு செஞ்சிடலாம் குர்ஆன்னு சொல்லி. உங்ககிட்ட ரப்புல் ஆலமீன் குர்ஆனை ஹத்மு செஞ்சு ஆகணும்னு சொன்னானா? குர்ஆனை ஹத்மு செய்து முடித்தால்தான் உங்களுக்கு குர்ஆன் ஓதிய நன்மைன்னு சொன்னானா? அன்பானவர்களை, நாம் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள். அரபு மொழியினுடைய துணி, அரபு மொழியினுடைய மூலப்பொருள் அவைகள் நமக்கு தெரியாது. தயவு கூர்ந்து நாம் அரபு மூலத்தை மட்டும் படித்து கடக்காம எதிர்புறம் இருக்கிற அந்த தமிழாக்கத்தையும் படிக்கணும். குர்ஆனை முழுவதையும் ஹத்மு செய்யணுங்கிறது கடமை அல்ல, சிறப்பு இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. ஆனா எதை ஓதணும்? திக்ர் செய்கிற அளவுக்கு அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், ததப்புர் இருந்ததா? இந்த குர்ஆனுடைய ஓதல் முறைமையில ததப்புர் இருந்துச்சா? யோசிச்சு பாரு. அன்பானவர்களே, குறைந்தபட்சம் குர்ஆனுடைய வசனத்தை ஓதையில என்ற கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துச்சான் பாரு. நான் கேட்கிறேன் அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாதிரி ஒரு வீரரை அந்த காலத்துல யாருமே பார்க்கல. நம்மெல்லாம் என்ன செய்வோம்? நமக்கு அழுகுற மாதிரியான சூழ்நிலை வந்தா எங்கேயாவது மறைஞ்சு போயிடுவோம். ஆண்களை பொறுத்த வரையில
மனைவிக்கு முன்னாடியோ தந்த பிள்ளைக்கு முன்னாடியோ தாய் தகப்பனுக்கு முன்னாடியோ வயதான பின்னாடி பக்குவம் அடைந்த பின்னாடி அழுவுறத விரும்ப மாட்டோம். மனைவி என்னத்தான் முதலாவது பிரசவத்தில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டிருந்து நம்ம வெளியே நின்றாலும் சில குற்ற உணர்வுகளை போன்றதொரு மனப்பான்கு, நம்மால் தான் இவள் சிரமப்படுகிறாள் என்கின்ற ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் அதனுடைய குற்ற உணர்வு போல ஒரு வழியை உள்ளத்தில் ஏற்படுத்தி கண்களிலிருந்து கண்ணீர்களை வடிக்கிறோம். அதுவும் மறைமுகமாகத்தான். இது போல ஒவ்வொரு பரீட்சையில் ஃபெயில் ஆகியவர்கள், என்ன தன்னுடைய மூத்தவர்களிடத்தில் திட்டு வாங்கியவர்கள், இப்படி தன்னுடைய அழுகையை பல பரிமாணங்களில் வைத்துக் கொள்றோம். ஆனால் மறைமுகமாக தான் வைக்கிறோம். ஆனால் உலகத்தில் மிகச்சிறந்த வீரர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள மாதிரி வீரர் இல்லைன்னு வீரர்கள் சொல்றாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி ஒரு வீரர் இல்லை. ஆனா அன்பானவர்களே, தேம்பி தேம்பி இந்த உம்மத்திற்காக அழுதார்கள். குர்ஆனுடைய வசனத்தை ஓத சொன்னார்கள், ஓதினார்கள். சஅத் பின் முஆத் ஓதினார்கள். ஓத ஓத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிசா வருகிற போது ஒவ்வொரு உம்மத்திற்கும் நாள மறுமையில நாம ஷாஹிதுகளை உண்டாக்குவோம், சாட்சியாளர்கள் வருவார்கள் என்று சொல்கையில நபியே உண்மை நாம் இந்த உம்மத்திற்கு ஷாஹிதாக சாட்சியாளர் நிப்பாட்டோம் சொன்ன போதுவப்பா நிப்பாட்டுட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னாடி திரும்பி பார்க்கல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி அழுதாங்க. இதை பார்த்த ஓதிய சஹாபியும் தேம்பி தேம்பி அழுதாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில நாள மறுமையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்த உம்மத்தை கொடுப்பாங்க. கொடுத்துட்டு சொல்லுவாங்க, நாங்க இருக்கிற வரைக்கும் நன்றாக இருந்தார்கள், நீ நாடினால் இவர்களை மன்னித்துக்கொள், நீ நாடினால் இவர்களை கண்டித்துக்கொள் என்று ஒப்படைத்து கடந்து வருவார். அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுக ஆரம்பித்தார். அல்லாஹும்ம யா உம்மதி, அல்லாஹும்ம யா உம்மதி, அல்லாஹும்ம யா உம்மதி. என்ற ரப், என்ற ரப், என்ற உம்மத், எந்த உம்மத்துடைய நிலை என்ன, எந்த உம்மத்துடைய நிலையினால மறுமையில எப்படி ஆக்க போறா அப்படின்ற ஏக்கத்தோடும் பெரும் வலியோடும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க. சஹாபாக்கள் எல்லாம் அழுது கொண்டு தடுக்க முற்படுறாங்க, தடுக்க ஏழையில. இறை தூதரின் அழுகைக்கு அணை போட ஏழையில. அந்த வேளையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் அழைத்து, யா ஜிப்ரீல் என்ற ஹபீப் அழுகிறார் என்னான்னு கேட்டுட்டு வாங்க. போறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். என்ன யா ரசூலே, ஏன் அழுகிறீர்கள்? நான் அழுவதை என்ற ரப்பு மிக அறிந்தவனாக இருக்கிறான் என்றார். அதையே பதிலாக சுமந்து கொண்டு போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சேர்ப்பிக்கிறார். சேர்ப்பிச்சா ரப்பு சொல்றார், முஹம்மது இடத்துல சொல்லுங்க, நாள மறுமையில அவரோட உம்மத்தை குறித்து அவருக்கு எந்த விதமான ஏமாற்றத்தையும் கவலையையும் நாளைக்கு நாம கொடுக்க மாட்டோம்னு சொல்லி இந்த உங்களை என்ன நாள மறுமையில ரப்புல் ஆலமீனுடைய அந்த சன்னிதானத்தை நாம கஷ்டப்பட்டுட கூடாதுன்னு இறை தூதர் ஸல்லல்லாஹு. இன்னைக்கு நிறைய பேர் அழுகிறத ஆண்மை இல்லைன்னு நினைக்கிறாங்க, அழுகிறது பெண்மையோடு சேர்த்து பேசுறாங்க. என் ஆம்பளை அழுகக்கூடாதா? அன்பர் அழுகக்கூடாதா? பெண்கள் மட்டும்தான் அழுகணும் ஏதோ சத்தியத்தை இருக்கிறதா? ஒன்றும் இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலங்கடித்தது, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கலங்கடித்தது, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கலங்கடித்தது. அபூபக்கரை இறுதி வேளையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக அனுப்புறாங்க. தொழுவைக்க சொல்லுங்க ஆயிஷாவைங்கிறாங்க. ஒன்றுக்கு 3 முறை சொல்ல வேண்டிய சூழல் வருது. ஏன்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எங்கட வாப்பா ஓத ஆரம்பிச்சா அழுது கொண்டே இருப்பார். என்ன ஓதுறாருங்கிறது பின்னாடி உள்ளவங்களுக்கு வழங்காம போயிரும். யார சூழ வேற ஒருத்தரை நீங்கள் நியமிக்கலாமே என்றார். சொல்ல சொல்ல கேட்கையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடனே சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கௌமுல இருந்த அந்த பெண்களை போன நடந்து கொள்ளாதீங்க என்றார். ஒரு கடுமையான வார்த்தை கோபத்துல சொன்னாங்க. அபூபக்கரை அழுக வைத்தது. அழுகவே வேண்டாம் என்றா உமர் இப்னு கத்தாப் மிக வீரதீரமானவர், அதாவது நம்ம பார்வையில் ஆண்மையில் உச்சத்தில் இருந்தவர் என்று சொல்றார். அந்த அளவுக்கு வீரதீரமானவர். அவரை கலங்கடிச்சுச்சே. நம்மலாம் ஏமாத்துறோம், ஏமாத்திரம்.
கொஞ்சம் கொஞ்சம் ஒரு முஹாசபா செஞ்சு பாருங்க, முஹாசபத்து நஃப்ஸ். இறுதியா ஒரு குர்ஆன் வசனத்தை நான் கேட்டு, இந்த வசனத்தை கேட்கும்போது என் கண்கள் கலங்கிச்சு அப்படின்னா எப்போ யோசிச்சு பாரு. என்ன நான் கேட்கிறேன், எப்போ உங்களை நீங்க கேட்டுக்கொள்ளுங்க, எப்போ இல்லைன்னா நம்முடைய ஈமானை புதுப்பிச்சு கொள்ளணும். இந்த ரமதானுடைய மாதத்துல குர்ஆனையே இன்னும் தொடாத எத்தனையோ நபர்கள் உண்டு. அவர்களை பத்தி பேசல, அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை அல்லாஹ் நசீபாக்குவான். அவர்களுக்கு ஹிதாயத்து பெற்றுவிட்டாலே தவிர, இதுல இருந்து பெற்றுவிட்டாலே தவிர இந்த மாதத்துல குர்ஆன் எடுக்காம எந்த மாதத்துல குர்ஆன் எடுக்க போறான்? குர்ஆனை செவிமடுக்கிறோம், கேட்கிறோம், ஓதுறோம், உள்ளத்துல எந்த வசனத்தை ஆழமா பதிச்சோங்கிறதா இங்க மிகப்பெரிய கேள்வி. மாந்தர்களை மாற்றிய குர்ஆன் நம்மை மாற்றுவதற்கு ஏன் நாம் இடம் கொடுப்பதில்லை என்ற கேள்வியோடு இந்த முதல் ஜும்ஆவினுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போது நாம் குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு நிச்சயமாக கட்டுப்பட வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். என்ன காரணம்னா, அந்த வசனம் என்னன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வலா துப்திலு அமாலக்கும். ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் தூதருக்கும் கட்டுப்படுங்க, உங்களோட அமல்களை அழிச்சிடாதீங்கன்னு நம்ம சொல்றான். இந்த வசனத்துக்கு இப்போ நாம நம்முடைய கல்வை மாற்றித்தான் ஆகும். ஏன்னு சொன்னா, இந்த மாதத்துல நாம எல்லா நேரங்களை விடவும் நிறைய இபாதத்துகளை செஞ்சு நன்மை எனும் பொதிகளை நம்ம முதுகலை சுமந்து கொண்டு திரியோம், மூட்டை மூட்டையா. அல்ஹம்துலில்லாஹ், இரவு தொழுக, நோன்பு விஷயத்துல நாம பேணுற கடமைகள், சுன்னத்தான நஃபிலான வணக்க வழிபாடுகளின் மூலம் நிரம்ப அமல்களை சேகரிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அந்த பொதிகள்ல பெரிய பெரிய ஓட்டையோடு தெரிகிறோம். ஓட்டவாளியில தண்ணி குடிக்கிறோம். சுருக்கமாக சொல்ல, அந்த தண்ணியை பயன்படுத்த இயலாத, அந்த ஓட்டையினுடைய உள்ளக்க இருக்கிற பொதிகளை அன்னை நாம பயன்படுத்த இயலாத, ஓட்டை இருந்தா உள்ள இருக்க சாமான பயன்படுத்த இயலாது இல்லையா? அதன் அடிப்படையில நம்மட இந்த ரமதான்ல செய்யக்கூடிய பெரும் பெரும் அமலை சர்வ சாதாரணமாக நாம தாரவாத்துட்டு கொடுக்கிறோம். தாரவாத்து கொடுக்கிறோம். யாருக்கு தெரியுமா? சில நபர்கள் தொழுகாதவர்களுக்கு நம்மட தொழுக நன்மையை கொடுக்கிறோம். நோன்பு நோக்காதவர்கள் நோன்பு நோற்ற நன்மையை, நம்மட நோன்பு நோற்ற நன்மையை கொடுக்கிறோம். சதக்கா செய்யாதவருக்கு நம்ம சதக்கா செஞ்ச நன்மை அவருக்கு தானமா கொடுக்கிறோம். மனில் முஃப்லிஸ், இவர்கள் தான் முஃப்லிஸ். நாள மறுமையில அன்பானவர்களே, நீங்கள் நோன்பையும் சதக்காவையும் ஜகாத்தையும் தொழுகையையும் தான தர்மத்தையும் என்ன நஃபிலான வணக்க வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் பெரும்பெருவராகவும் கொண்டு வந்து சேர்ப்பித்தாலும், மன் ஷதமனி ஹாதா வன் வரபனி ஹாதா, இந்த ஃபுலான், இந்த நபர் என்னை திட்டினார், என்னை ஏசினார், என்னை பேசினார், எந்த சொத்தை சூறையாடினார், எந்த விஷயத்துல கையடித்தார், இப்படியாக சொல்லப்பட்டு நம்முடைய அமல்கள் பிடுங்கப்படும். மஹாதல்லாஹ், அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்க, இந்த அமல்கள் பிடுங்கப்படும். கூடுதலா சொன்னா அவன் நன்மை என் தலையில போடப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் நமக்கு நன்றாக தெரியும். அன்பாக இந்த ரமதானுடைய மாதத்துல மல்லம் யதஅ கௌல الزور والعمل به فليس لله حاجة أن يدع طعامه وشرابه. இந்த நோன்பு மாதத்துல எவரொருவர் தன் நாவையும் தன்னுடைய கேடுகட்ட செயல்களையும் விட்டும் தவிர்த்து கொள்ளவில்லையோ, அவன் பசித்தலும் தாகித்திருத்தலும் அல்லாஹ்வுக்கு ஒரு 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 பிரயோஜனமும் கிடையாது. கஞ்சி கோப்பையை கழுவுறதுக்கு முன்னாடி அடுத்தவண்ட பழக்கத்தை பேசி கழுவி குடிச்சிடுறோமே, நன்மையெல்லாம் போயிருத. நோன்பு துறக்க உட்கார்ந்து இருக்கையில ஈட்ட பழத்தை வாயில வைக்கிற முன்னு வாயில வைக்கும் போதுதான் அமைதியா இருக்க.
அது வரைக்கும் அடுத்தவண்ட பழக்கம். இவன் அப்படி அவன் இப்படி புறம் பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, ஒரு பிரயோஜனம் இல்லை அன்பானவர். அஸ்ஸியாமு ஜுந்துன் ஃபலா யர்ஃபுத் வலா யஜ்ஹல். நோன்பு கேடை, கெட்ட செயல்களை விட்டும் கெட்ட வார்த்தைகளை விட்டும் தவிர்க்க. இன்னும் ஊர் பலாய் இழுத்துக்கிட்டு இருக்கு, இன்னும் தெரு பலாய் இழுத்துக்கிட்டு இருக்கு, இன்னும் வீட்டுல பலாய் நடந்துகிட்டு இருக்கு. சத்தம், சேட்டை, கெட்ட வார்த்தை, மோசமான புறங்கள், மோசமான அவதூறுகள் நன்றாக ஒன்று ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் பாருங்கள். நாம் 1000 இல்ல 1,00,000 அமல்களை ஒரு நாள்ல செஞ்சாலும் அதுல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அக்மார்